கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்ப போகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 12 8வது வசனம் முதல். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், பன்மையிலே வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதம் செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அழைக்கப்படுகிறது. ஆவின் வரங்களை செயல்படுத்த வேண்டிய முக்கியமான காலங்களுக்குள்ளே நாம் இருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். வருகைக்கு முன்பாக தேசம் எப்படியும் சந்திக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அபிஷேகத்தை மட்டுமல்ல, ஆவியின் வரங்களையும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பெரிய பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றி ஜனங்களை கர்த்தருடைய மகிமையான வருகைக்கு ஆயத்தப்படுத்தின பின்பு பெரிய திரள் கூட்டம் கர்த்தருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போகும். நோவாவின் நாட்களில் உலக பிரகாரமான மழை பெய்தது. அது அடைமழையானது, பேய்மழையானது, பெருமழையானது. கடைசியில் வானத்தின் மதகுகளை ஆண்டவர் திறந்து விட்டாரா. இன்றைக்கு அது ஆவிக்குரிய பிரகாரமாக வானத்தின் மதகுகளை திறந்து அபிஷேகத்தை கொட்டோ என்று கொட்டும்போதுதான் சபை கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். மழை பெய்ததினாலே நோவாவின் பேழை மேலே உயர்ந்தது போல அபிஷேக மழை பெய்யும் போதுதான் சபையாகிய பேழை கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும். எல்லா பர்வதத்தின்கள் மேலாக கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த கடைசி காலத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளும்படி, தாகமாய் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளும்படி கிருபையாய் ஆவியின் வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். 30 வருடத்துக்கு முன்பாக ஆவியின் அபிஷேகம் ஏதோ ஒரு சிறு தூறல் போல்தான் இருந்தது. அதுக்காக காத்திருப்பு கூட்டம் வைத்திருப்பாங்க, உபவாசம் வைத்திருப்பாங்க, ட்ரம்மெல்லாம் அடித்து டயர்டாகி பாடி கடைசியில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் அபிஷேகம் பெறுவாங்க. இப்போ அப்படி அல்ல. பின்மாறி அபிஷேகம் பெரிய மைதானத்தில் எத்தனை லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் அவ்வளவு பேரையும் நிரப்பத்தக்க அபிஷேகத்தை மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் ஊற்றி கொண்டே இருக்கிறார். கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க இந்த ஆவியின் வரங்கள் அவசியம். திரளான ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர இந்த ஆவியின் வரங்கள் அவசியம். கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க இந்த ஆவியின் வரங்கள் அவசியம். எழும்பி பிரகாசிக்க, புறஜாதியரை கர்த்தரண்டை திருப்ப இந்த ஆவியின் வரங்கள் அவசியம். சபையில் ஒரு பக்தி விருத்தி அடைய, தனிப்பட்ட மனிதன் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய இந்த ஆவியின் அந்த வரங்கள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. 9 வரங்களை குறித்து சொன்னேன். முதல் 3 வரங்கள் மொழியின் வரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நாவின் வரங்கள், அது முதலிலே நாவிலிருந்து அந்நிய பாஷை புறப்படுகிறது, நாவிலிருந்து பாஷைகளுக்கு வியாக்கியானம் புறப்படுகிறது, நாவிலிருந்து தீர்க்க தரிசன வரம் புறப்படுகிறது. 2வது வகை வெளிச்சத்தை காண்பிக்கிற 3 வரங்கள். மனிதனுடைய அறிவு ஞானத்திலிருந்து வருகிற 3 வரங்கள். அது முதலாவது ஆவிகளை பகுத்துணர்கிற வரம், 2வது அறிவை உணர்த்துகிற வரம், 3வது ஞானத்தை போதிக்கிற வசனம்.
தேவனுடைய வசனம்தான் வரமாக மாறுகிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகள் தான் வரங்களாக மாறுகிறது. இன்றைக்கு அறிவை உணர்த்துகிற வசனம், அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். சில மனிதரை பற்றிய தெய்வீக அறிவை வெளிச்சமாக உங்களுடைய மூளையில தருகிறார். ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை காரணம் என்ன, அந்த அறிவை கர்த்தர் உங்களுக்கு ஞானத்திலே தருகிறார். சில இடத்தை பற்றிய பிரச்சனை, சில தீய மனிதர் செய்கிற சதிகளை பற்றிய அறிவு, உங்களுக்கு விரோதமாய் குழி வெட்டுகிற மனுஷர் யார் தெரிந்து கொள்வதற்கான அறிவு. இந்த அறிவை தேவன் தம்முடைய அனந்த அறிவிலிருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தி வார்த்தையாக, வசனமாக உங்களுக்குள்ளே தருகிறார். நம்முடைய அறிவு ரொம்ப குறைவுள்ளது. நம்முடைய மூளை குறைவுள்ளது. நம்முடைய பார்வையும் குறைவுள்ளது. சிலரை பற்றி நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு கூட குறைவுள்ளது. நல்லவங்க போல நடித்து நம்மளை ஏமாத்திடக்கூடும். ஆனால் ஆண்டவர் சகல அறிவையும் அறிவார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய அறிவு, அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம் என்பவைகள் எவ்வளவு ஆழமானவை என்று ரோமர் 11:33 அவர் சொல்லுகிறார். ஆகவே உங்களுக்கு என்ன அறிவு தேவையோ, தேவன் தம்முடைய பரம அறிவிலிருந்து, அந்த அறிவின் பொக்கிஷத்திலிருந்து உங்களுக்கு தேவையான அறிவை ஒரு வெளிப்பாடாக உங்களுக்கு தருகிறார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் அதை உங்களுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் எச்சரிக்கப்படுவீர்கள், உணர்வடைவீர்கள். அந்த அறிவை வைத்து கண்ணிகளுக்கு நீங்கள் தப்பி விடுவீர்கள். தேவனுடைய எல்லா அறிவையும் நமக்கு கொடுப்பதில்லை. ஆனால் நமக்கு தேவையான அறிவை அவர் நமக்கு தந்தருளுகிறார். அந்த அறிவு தேவன் அருளுகிற ஒரு ஆவிக்குரிய கண் போன்றது. அந்த கண்ணின் மூலமாக அந்த மறைபொருட்களை நாம் அறிகிறோம், பிரச்சனைகளை அறிகிறோம், போராட்டங்களை அறிகிறோம், ஒரு சூழ்நிலையை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம். இது தேவன் நமக்கு தம்முடைய ஆவியினாலே கொடுக்கக்கூடிய அறிவாகும். அந்த அறிவு ரொம்ப விசேஷமானது. அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் போது தான் மறைபொருட்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆவிக்குரிய கண்களை திறக்கும் போது தான் வேதத்தில் உள்ள ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அறிவு வரும்போது தான் ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன, ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது. அறிவை உணர்த்துகிற வசனம். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். நல்ல அந்த அறிவை உணர்கிற அறிவு அவருக்கு இருந்தது. ஒரு வீட்டார் தங்களுடைய பிரச்சனைக்காக ஜெபிக்கும்படி அவரை அழைத்திருந்தார்கள். அவர் கூட்டங்களை முடித்து ஒரு இரவு நேரம் அவருடைய வீட்டுக்கு போனார். அது தனிமையான ஒரு வீடு. வீட்டுக்கு பின்னால் ஒரு சிறு அழகு தோட்டம். ஊழியர்களை வரவேற்று இந்த வீட்டில் தங்க வைத்தார்கள். நன்றாய் படுத்து விட்டார். இரவு 1 மணி இருக்கும். ஒரு குழந்தை சத்தம், சின்ன பால் குடிக்கிற ஒரு குழந்தை தேம்பி 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 அழுகிற சத்தம் கேட்டது. இந்த வீட்டில் எந்த பகுதியிலிருந்து அந்த அழுக்குரல் வருகிறது என்று பார்த்தால், இந்த வீட்டிலிருந்து அழுக்குரல் வரவில்லை, பின்னால் இருக்கிற தோட்டத்திலிருந்து வந்தது. இந்த தோட்டத்துக்குள் ஒரு சிறு குழந்தையுடைய சத்தம் கேட்கிறதே. எந்த இடத்துல சத்தம் கேட்கிறது? ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு அந்த தோட்டம் முழுவதும் தேடினார். ஆனால் எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. கடைசியிலே ரொம்ப ஜோமண்ணி பார்த்தால் ஒரு வாழை மரத்தின் அடிவாரத்திலிருந்து அந்த சத்தம் கேட்கிறது. ஸோ அவர் தன்னுடைய காதை தரையோடு வைத்து அந்த வாழை மரத்தின் அடியில் கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தார். அந்த குழந்தையினுடைய அழுக்குரல் அந்த வாழை மரத்துக்கு கீழே நிலத்துக்குள்ளே இருந்து வந்து கொண்டிருந்தது. அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. எப்படி இந்த குழந்தையுடைய அழுக்குரல் பூமிக்குள்ள இருந்து கேட்கும்? ஆகவே அறைக்கு திரும்பி சென்று
ஆண்டவரே, அறிவை உணர்த்துகிற வசனத்தை எனக்கு தாரும். இந்த குழந்தையுடைய அழுகுரல் மிகவும் பரிதாபமாய், இருதயத்தை உருக்குகிறதாய், மட்டுமல்ல தேம்பி தேம்பி அழுகிறதாய் இருக்கிறதே. இதுக்கு காரணம் என்ன? அப்பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த வீட்டில் உள்ள ஒரு மகள் திருமணமாகாமல் கள்ள உறவிலே அவள் கருத்தரித்தாள். பிரசவம் நடந்தது, பெண் குழந்தை பிறந்தது. ஆகவே பிறந்த கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையை வாழ மரத்தின் அடியில் குழி தோண்டி உயிரோடு புதைத்து விட்டார்கள். இது நடந்து ஒரு வாரம் ஆனாலும் அந்த குழந்தை ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு அனாதை விடுதலை சேர்த்திருந்திருக்கலாம். ஆனால் கொலை செய்ததை நிமித்தம் இந்த குடும்பத்தில் ஒரு சாபம். இப்பொழுது உன்னை கூப்பிட்டு கொண்டிருக்க காரணம், அந்த பெண் பைத்தியம் போல அலைந்து கொண்டிருக்கிறாள். அவருடைய விடுதலைக்காக ஜெபிக்கும்படித்தான் உன்னை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியத்தை எல்லாருக்கும் மறைத்து விட்டோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தாலும் எனக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நீ என்னென்ன காரியத்தை சொல்ல வேண்டும் என்று தெளிவாக ஆண்டவர் பேசினார். அப்படி அவர்கள் சொன்னபோது அவர்கள் பாவ உணர்வடைந்தார்கள். நாங்கள் செய்தது தவறு என்று அழுதார்கள். ஆகவே அந்த குடும்பத்தை மறுபடியும் கண்ணீரோடு ஆண்டவராண்டை அறிக்கை செய்து கர்த்தரோடு ஒப்புரவாக்க அந்த ஆவியின் வரம் அவர்களுக்கு உதவியாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதுமே ஆவியின் வரம் உங்களுக்கு கொடுக்கும்போது அன்போடு அந்த குடும்பத்தினர் கர்த்தரண்டை ஒப்புரவாகவும் மறுபடியும் கர்த்தரை நேசிக்கிற நேசத்துக்குள்ளே வரவும் பாவத்தை அறிக்கையடையும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அறிவின் வரம் உங்களை கிரியை செய்யும்போது பெருமை அடைந்து விடக்கூடாது. சகலமும் உங்களுக்கு தெரியும் என்பது போல நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பை பற்றி ஒரு அத்தியாயம் எழுதினார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆவியானவர் அவ்விதமாய் எழுதுகிறார். நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரமுடையவனாயிருந்து சகல அறிவையும் அறிந்தாலும், சகல தேவையான எல்லா அறிவையும் அந்த ஆவியானவரிடத்திலிருந்து அறிவை உணர்த்துகிற வசனம் போல நான் அறிந்தாலும், முடிவிலே சொல்லுகிறார், நான் அன்போடு செயல்படாமல் போனால் அந்த ஆவின் வரத்தால் எனக்கு பிரயோஜனமே இல்லை. சகல அறிவையும் அறிந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று எழுதுகிறார். ஆகவே இந்த அறிவை உணர்கிற வசனத்தின் மூலமாக அன்போடு நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவர்களை கர்த்தரண்டை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்போது இன்னொரு இடத்துல அறிவு இருமாப்பை உண்டாக்கும். பிரசங்கி 1:18 அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும், உலக பிரகாரமான அறிவு பெருகி போகும். ஆனால் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய அறிவும் பெருகி போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வரங்கள் பெருகும்போது ஆவியினுடைய அறிவும் அது பெருகி போகும். நம்முடைய மனக்கண்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். சகல அறிவுகளையும் அவர் அறிவார். விளக்கு என்றால் இருட்டிலே நமக்கு எல்லா பொருட்களையும் விளக்கி காட்டுவதுதான் விளக்கு. விளக்கு என்றால் விளக்கி காண்பி. விளக்கி இருளிலே விளக்கி காண்பது விளக்கு. அதுபோல இந்த உலகத்தில் என்ன நடக்கிற நமக்கு தெரியவில்லை, என்ன நமக்கு விரோதமாய் செய்கிறார்கள் தெரியவில்லை. ஒரு விளக்கு போல நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை காண்பிக்கும் போது இந்த ஆவியின் வரங்கள் செயல்படுகிறனால
பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். முந்தின காலத்தில் எவரடி டார்ச் லைட்டுக்கு ஒரு விளம்பரம், ஒரு காட்டு வழியாய் போய் கொண்டு இருப்பான். அங்கே ஒரு பெரிய நாகப்பாம்பு சீறி கொண்டு இருக்கும். லைட் அடித்த உடனே நாகப்பாம்பு இருப்பதை கண்டு கொள்ளுவான். ஆகவே டார்ச் லைட்டை எப்போதும் கையில் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு அடையாளமாக எவரடி டார்ச் லைட், எவரடி பேட்டரி. அதுபோல தான் எவரடி அறிவை உணர்த்துகிற வசனம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இருளில் இன்னது இங்கே இருக்கிறது, மறைபொருள் என்ன எங்கே இருக்கிறது. ஆகவே அதை பற்றி நமக்கு விளக்கம் சொல்லுவது தான் இந்த அறிவை உணர்த்துகிற வசனமாகும். முக்கியமாக 6 முக்கியமான காரியங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவு இருக்க வேண்டியது அவசியம். முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், சிருஷ்டிகர்த்தர் எப்படிப்பட்டவர், தேவனாய கர்த்தருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அதை குறித்து வெளிச்சம் கொடுப்பது இந்த ஆவியின் வரங்கள், அறிவை உணர்த்துகிற வசனம். இரண்டாவதாக, வேதத்தின் ஆழத்தை பற்றிய நமக்கு அறிவு. வேதம் பல வேளையிலே மறைபொருளாய் இருக்கிறது. பல தீர்க்க தரிசனங்கள் நமக்கு விளங்காததாய் இருக்கிறது. சில காரியங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விளக்கி சொன்னால் ஒழிய நம்மால் அதனுடைய அர்த்தமும் ஆழமும் நம்மால் புரிந்து கொள்ள முடியலை. பல சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். பிரதர், நான் ஜெபம் பண்ணும்போது திடீர்னு என் காதில் இந்த வசனம் எனக்கு கேட்டது, ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை. தயவுசெய்து விளக்கி சொல்லுங்க. வேதத்தை பற்றிய ஒரு அறிவு. தாவீது ராஜா ஜெபித்தார், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கண் திறந்துதான் இருக்கு, அவர் குருடர் அல்ல. ஆனால் அதனுடைய ஆழமான அர்த்தங்களை, அதனுடைய ஆழமான வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளணும். அது மறைபொருளாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பெரும்பகுதி மறைபொருட்கள், தானியேல் புத்தகத்தில் பெரும்பகுதி மறைபொருட்கள். ஆகவே வேதத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள நமக்கு அறிவு தேவை. மூன்றாவது, நம்முடைய ஆவிக்குரிய நிலவரமானாலும் சரி, மற்றவருடைய ஆவிக்குரிய நிலவரமானாலும் சரி, அவர் எந்த ஆவிக்குரிய வரத்தில் குறைப்பட்டு இருக்கிறார், அந்த குறைப்பட்டு இருக்க காரணம் என்ன, அதை அறிகிற அறிவு. ஆவிக்குரிய பிரகாரமாக நிதானித்து அறியும்படி பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அறிவு. நாலாவது, ஒரு மனிதன் நம்மை பார்க்க வருகிறார், அவருடைய உள்நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன, அவருடைய பிரச்சனை குறித்து அறிகிற அறிவு, அவருடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி அறிகிற அறிவு. இது நாலாவது அறிவு. அந்த அறிவு நமக்கு தெரிந்திருந்தால்தான் அவருக்கு ஏற்றபடி நம்மால் ஆலோசனை சொல்ல முடியும். சில கணவன் மனைவி ஆலோசனைக்காக வருவார்கள். மனைவி தன்னுடைய எல்லா குறைகளையும் மறைத்து வைத்துவிட்டு புருஷனையே குற்றம் சாட்டி கொண்டிருப்பாள். புருஷன் தான் காரியத்தை எல்லாம் மறைச்சிட்டு தன்னை ஒரு நீதிமான போல நடந்து ஏவாளையே குறை சொல்லி கொண்டிருப்பான். இது ஒரு தேவனுடைய நமக்கு அறிவு வரும்போது அந்த என்ன ரியலாக அவங்களுக்கு பின்னால் நடக்கிறது, என்னென்ன மறைத்து வைக்கிறார்கள், அதை அறிகிற அறிவு முக்கியமான அறிவு. அடுத்தது ஐந்தாவதாக, காலங்களை பற்றிய அறிவு. கடந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, வருங்காலத்தில் இவருடைய திட்டம் என்ன, என்ன பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் ஆகிய 3 காலங்களை குறித்து அறிந்து கொள்ளுகிற அறிவு ஐந்தாவது அறிவாகும். ஆறாவது அறிவு, ஆவிகளின் உலகத்தை பற்றிய அறிவு. பாதாளத்தில் உள்ள ஆவிகளை பற்றி, பரலோகத்தில் உள்ள ஆவிகளை பற்றி, ஒரு வீட்டில் எப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த வீட்டில் கோபத்தின் ஆவிகள் கிரியை செய்கிறதா, எரிச்சலின் ஆவிகள் கிரியை செய்கிறதா, என்ன அந்தகார கிரியை இந்த குடும்பத்தில் இருக்கிறது,
புருஷன் மேல சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், அப்படிப்பட்ட ஆவியா? மனைவி மேல, அவ நடத்தையின் மேல சந்தேகம். இதனால அந்த குடும்பம் பாழாகி கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு குடும்பத்தில் உள்ள ஆவிகள், பாதாளத்தின் ஆவிகள், ஒரு மனிதனை பார்த்ததும் அவனுக்குள்ளே ஊமை செவிடுமான ஆவி இருக்கிறது என்பதை இயேசு உடனே கண்டு கொண்டார். சில ஆவிகள் அவனை தண்ணீரிலும் தீயிலும் தள்ளி கொண்டு இருந்தது. அவன் சந்திர யோகியாக, அவன் வெளியிலே சந்திர வெளிச்சத்தில் படுத்ததினால் சந்திர யோகம் என்ற ஒரு வியாதி அவனுக்குள்ளே இருக்கிறதை ஆண்டவர் உடனே கண்டுபிடித்தார். அந்த அறிவு, இப்படி பல அறிவுகள் வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோசேப்பு பார்வன் கண்ட சொப்பனத்தை சொன்ன உடனே அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை இந்த அறிவை உணர்த்துகிற வசனத்திலிருந்து சரியாய் சொன்னார். 7 மாடுகள், கொழுத்த மாடுகள் வந்தது. 7 கேவலமான மாடுகள் வந்தது. இந்த மாடுகள் என்னால் என்ன, இந்த வியாக்கியானம் சொல்ல யாரால முடியாது. ஆனால் அந்த அறிவை உணர்த்துகிற வசனம் இருந்ததால் அந்த 7 மாடுகளும் 7 வருஷங்களாம் அழகாக மொழிபெயர்த்தார். அதைவிட கடினமான ஒரு பிரச்சனை தானியேலுக்கு. பார்வனாவது சொப்பனத்தை சொல்லிட்டான். அறிவை உணர்த்துகிற வசனத்தின் மூலமாய் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசிப்பு சொன்னார். ஆனால் நேபுகாத்நேச்சார் தான் கண்ட சொப்பனத்தை சொல்லவே இல்லை. தான் கண்ட சொப்பனத்தை சொல்லவே இல்லை. சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். அது எப்படிங்க முடியும்? பாபிலோனில் உள்ள அவ்வளோ ஞானிகளும் சொன்னார்கள், சொப்பனத்தை சொல்லும், அர்த்தத்தை சொல்லுவான். ஆனால் ராஜா ரொம்ப மூளை உள்ளவன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லிட்டு இருப்பீங்க. எந்த அர்த்தம் சரியான அர்த்தம்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பாபிலோனில் இவ்வளோ ஞானிகள், ஜோசியர்கள், கல்தையர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொன்னால் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது சரியான அர்த்தம் எதென்று? உண்மையான அறிவாளியாக இருந்தால் சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். தானியேல் மட்டுமே சொல்ல முடிந்தது. தானியேல் மட்டுமே அவர் கண்ட சொப்பனத்தை சொல்ல முடிந்தது, சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்ல முடிந்தது. இது அறிவை உணர்த்துகிற வசனம். சார் டிஜிஎஸ் தினகரன் பேசுகிறார். 5 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு கூப்பிடுகிறார், கருணாகரன். யார் அந்த கருணாகரன்? உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, 5 வருஷமா வயிற்றுவலியில் கஷ்டப்படுகிறார். அறிவை உணர்த்துகிற வசனம். அறிவை உணர்த்துகிறதுனால தான் ஒருவனுடைய பேர் சொல்லி அழைக்க முடிகிறது. அந்த அறிவை கர்த்தர் தாமே தந்தருளுகிறார். சில வேளைகளில் மெல்லிய குரல் மூலமாய் அந்த ஆளுடைய பெயரை சொல்லக்கூடும். அதே நேரத்தில் இன்னொரு வரமும் கிரியை செய்ய வேண்டியது இருக்கிறது. பேர் சொல்லி அழைப்பது அறிவை உணர்த்துகிற வசனம். ஆனால் உனக்கு இருக்கிற 10 வருஷ வயிற்று வலிய இப்பொழுதே கர்த்தர் குணமாக்குகிறார் என்று சொன்னால் அது குணமாக்குகிற வரமும் இணைந்து செயல்படுகிறது. வெறும் அறிவை உணர்த்துகிற வசனத்தில் ஒருவருடைய பிரச்சனையை சொல்லிவிடலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, அதை சொல்லுவதற்கு அடுத்த ஆவியின் வரம் தேவைப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பிரச்சனைகள் ஜனங்கள் சொல்லிவிடலாம், ஆனால் அதனுடைய தீர்வை சொல்ல முடியலை, அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியலை. அப்படி ஆலோசனை சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு வரம் கிரியை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஞானத்தை போதிக்கிற வசனம் இருந்தால்தான் இந்த சூழ்நிலையை சொல்லுகிறது மட்டுமல்ல, அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் சொல்ல முடிகிறது. தீர்வையும் சொல்ல முடிகிறது. சாதாரணமாக மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பணும்னு சொன்னால் 3 வரங்கள் இணைந்து செயல்படணும். 3 வரங்கள். முதலாவது, இந்த மனுஷன் எழும்பணும். ஒரு பெரிய விசுவாச வரம் உங்களுக்குள்ள வரும். உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும், நம்ம எழும்புவான்னு சொல்லிட்டு எழும்பலைன்னா என்ன செய்கிறது? பலத்த விசுவாசம் வரும்போது அவன் எழும்புவான், நிச்சயமாய் சொல்ல முடியும்.
அவன் மரித்து 5-6 நாள் ஆகிவிட்டது. உன்னுடைய சரீரம் அழுகியிருக்கிறது. இப்பொழுது ஒரு அற்புதம் செய்கிற சக்தி வந்து அழுகினதெல்லாம் நார்மல் ஆகணும். 3வது குணமாக்குகிற வரம் கிரியை செய்து அவன் எந்த நோயினாலே மரித்தானோ அந்த நோய் முழுவதும் குணமாகும்படி இந்த 3 வரங்களும் இணைந்து கிரியை செய்யும் போதுதான் மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒரு வரம் மட்டும் எனக்கு போதும் என்று சொன்னால் முழுமையாக உங்களுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஒவ்வொரு வரங்களையாவது ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து கேளுங்க. ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறீங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு சகோதரன் உட்கார்ந்துருக்கிறார் அல்லது சகோதரி உட்கார்ந்துருக்கிறார். அவன்கிட்ட கேட்டுக்கொண்டே இருங்க. இந்த சகோதரியை பற்றி ஏதாவது ஒரு அறிவை உணர்த்தும் எனக்கு, இந்த சகோதரியை பற்றி சில செய்திகளை எனக்கு தாரும், உங்களுடைய சுவிசேஷத்தை நான் அறிவிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். திடீரென்று ஆண்டவர் சொல்லுவார், இந்த பெண் காலில் பாம்பு ஏறி போனது, அல்லது இந்த பெண்ணுடைய சொப்பனத்தில் பாம்புகள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த பாம்புகள் என்பது குடும்பத்தில் உள்ள ஒரு சாபம். அந்த ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் போதும், நீங்கள் உடனே அந்த சகோதரியை பார்த்து, சகோதரியே, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்கள் கால் மேலே ஒரு பாம்பு ஏறி போனதல்லவா, உங்களை கடிக்காமல் தப்பு வைத்தது இயேசுடைய கிருபை. ஏன் இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வருகிற ஆபத்துக்கெல்லாம் நீங்கள் தப்பலாமே. சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும். அருமையான சௌர எபனேஸ்வர் பால் எல்லாருக்கும் தெரிந்துரும். அவருக்கு இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் கிரியை செய்து கொண்டே இருக்கும். அவர் சொல்லுவார், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பேச்சு கொடுப்பார், பிரதர், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அது என்ன கர்த்தர் என்ன நேசிக்கிறது? நான் இந்து இல்லை. அவர் வெளியே அப்படி பேசிக்கிட்டே இருந்தாலும் உள்ள கேட்டுக்கொண்டே இருப்பார், ஆண்டவரே இவரை எப்படி உம்மண்டை நடத்துவது, இவரை பற்றி சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவர் வெளிச்சம் போல டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், இவன் இயக்கத்தை சேர்ந்தவன், இயக்கத்தில் இருக்கும்போது நிறைய பேர் அவன் கொன்றதினாலே அவனுடைய பிள்ளைகள் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பிறந்திருக்கிறது. அவர் சேர்த்துக்கொண்டே சொல்லுவார், உங்கள் வீட்டில் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இருக்காங்களா? அவன் திடுக்கிட்டு போவான். எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி உங்களுக்கு தெரியும்? இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இயக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் குண்டடிப்பட்டு சாகாமை மட்டும் கிருபை பாராட்டினார். நீங்கள் உங்களுடைய பாவத்துக்காக மனங்கசந்து அழுதா, மனநிலைமை மாறி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் நல்ல நார்மல் வந்துடும். அறிவை உணர்த்தும் போது அவன் உடனே தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பான், கோணலானவைகளை செவ்வை பண்ணுவான், அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டியவைகளை விட்டு விடுவான். அந்த வரம் எவ்வளோ மக்களை கர்த்தரண்டை வழி நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். டாக்டர் கிளிஃபர்ட் குமார் அவர்களோடு பல ஊழியங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆதி காலத்தில் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் சிவகாசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி நிறைய இடங்களுக்கு அவரோடு கூட போய் நிறைய ரகசியங்களை கற்றுக்கொள்ளுவேன். அவருக்கு இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் அழகாய் கிரியை செய்து கொண்டே இருக்கும். அவர்கிட்ட கேட்டேன், இது எப்படி உங்களுக்கு கிரியை செய்கிறது? அவர் சொன்னார், எரேமியா 33:3 எப்போது சொல்லி எனக்கு இந்த அறிவை, ஜனங்களை பற்றிய ஒரு அறிவை, உடைய பிரச்சனைகளை குறித்த அறிவை எனக்கு சொல்லும். எரேமியா 33:3 என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான, அதுதான் அறிவு, அதுதான் தேவனுடைய அறிவு. நம்முடைய புத்திக்கு எட்டாத ஆச்சரியமான அறிவு. அந்த அறிவின் ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்போது மற்றவரிடத்தில் நாம் எதை சொல்லும்போது அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். எப்படி உங்களுக்கு தெரிந்தது? இது வெளியே தெரியாத ரகசியம், இது வெளியே தெரியாத ரகசியம். எப்படி உங்களுக்கு தெரிந்தது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர் டிஜிஎஸ் தினகரனுடைய ஊழியத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் இந்த அறிவை உணர்த்துகிற ஒரு வசனம் தான்.
ஒரு குடிகாரன் அவரிடத்துல உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு வந்தான். ஆனால் அவர் அவனை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை கேட்டார். உன்னுடைய மனைவியை நீ கொன்று பழைய காலத்து ட்ரெயினில் உள்ள அந்த நிலக்கரி போடுற இடத்துக்குள்ளே போட்டு நீ சுட்டெரித்தாயே, உலகத்துக்கு தெரியாது என்று நீ மறைத்து விட்டாய், போலீஸுக்கு மறைத்து விட்டாய், கர்த்தருக்கு மறைக்க முடியவில்லை. அவன் பதறினான், ஓடினான், அலறினான். சில வேளைகளில் அந்த அறிவை உணர்த்துகிற வசனத்தை தம்முடைய தாசர்களுக்கு ஆண்டவர் அதை அறிவிக்கிறார். சிலர் ஊழியக்காரர்களோட தங்கள் பெரியவங்க காட்டுவதற்காக முயற்சிக்கும் போது இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் கிரியை செய்யும் என்றால் அவருடைய முழங்கால்கள் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடும். தங்களை தாழ்த்துவார்கள். இலங்கையில் கோல்டன் விக்ரமாதித்தா என்ற ஒரு சிறந்த சிங்கள அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர் உண்டு. அவருடைய ஆலயத்துக்கு நான் போயிருக்கிறேன். அவருடைய ஊழியம் உலகம் முழுவதும் நடந்தது. ஒரு முறை அவர் ஜெர்மனிக்கு போயிருந்தார். அவ்வளோ படிப்பறிவில்லாதவர். அந்த ஜெர்மனியில் ஒரு யூனிவர்சிட்டியில் பைபிள் காலேஜில் பேசும்படியாக தலைவர்கள் அழைப்பை கொடுத்திருந்தார்கள். ஆனால் அதனுடைய பிரின்சிபால் இவரை பார்த்ததும் மதிக்கவில்லை, அற்பமாய் எண்ணினார். வேற வழி இல்லாமல் அவரை பேசுவதற்கு இடம் கொடுத்து ஜனங்கள் மத்தியில் அவரை கிண்டலாய் ஜெர்மனி மொழியில் அவர் பேசினார். ஏன்னா இவருக்கு இங்கிலீஷ் தெரியும் ஓரளவு. இங்கிலீஷில் பேசினா அவர் புரிந்து கொள்ளுவார். ஆகவே ஜெர்மன் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஜெர்மனி மொழியில் சொல்லுகிறார். ஒரு கோமாளி இலங்கையிலேருந்து வந்திருக்கிறார். இவருக்கு நாம் பைபிள் காலேஜில் பேசக்கு என்ன அறிவு இருக்கு, ஞானம் இருக்கிறது. அவர் உடுத்தி இருக்கிறத பாருங்கள், அவர் ஹேர் ஸ்டைலை பாருங்கள், மூஞ்ச பாருங்கள். சும்மா கிண்டலாய் பேசிக்கொண்டே இருந்தார். திடீரென்று தேவனுடைய ஆவியானவர் இந்த ஊழியர் மூலமாய் வந்தார். எல்லாரும் கேலியும் பரியாசமாய் சிரித்து கொண்டு இருக்கும்போது மைக்கை பிடித்து அந்த பிரின்சிபாலை பார்த்து சொன்னார், இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன். இன்னைக்கு காலையில் நீங்கள் வீட்டில் காஃபி குடித்து கொண்டு இருக்கும்போது உங்கள் பெஞ்சாதி சுடு காப்பி உங்கள் மேலே ஊத்துனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியும் என்று சொன்னார். அவர் அதிர்ந்து போய்விட்டார். காலையில் வீட்டில் கணவனும் பெஞ்சும் மனைவிக்கு சண்டை உண்டாகி மனைவி சுடு காப்பி அவர் மூஞ்சில் எரிந்ததை ஒருத்தருக்கும் தெரியாது. இந்த தேவ மனிதன் நேர முகத்தில் சொன்னார், இது கர்த்தருக்கு தெரியும். ஏன் ஊற்றினால் தெரியுமா? எனக்கு தெரியும், ஆவியினாலே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கத்துக்கும் அவமானத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. யோவான் 12:26 சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனே ஆனால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஏற்ற வேளையில் ஆவியின் வரத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது எந்த பெரிய ஞானியும் உங்களுக்கு எதிர் நிற்க முடியாது. ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாத வாக்கினாலும் வல்லமையினாலும் நான் உன்னை நிரப்புவேன். யோசுவா 1:5 சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஆவியின் வரங்கள் உங்களிலே கிரியை செய்யும் போது இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. எந்த பார்வோனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. எந்த சிவந்த சமுத்திரமும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. எந்த யோர்தானின் பெருவெள்ளங்களும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. எந்த எரிகோ மதில்களும் உங்களை சவால் விடுவதில்லை. சில வசனங்களை வாசியுங்கள். முதலாவதாக 1 கொரிந்தியர் 2:10 சில வசனங்களை தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் எப்படி வெளிப்படுகிறது? நமக்கோ மற்றவர்களுக்கு மறை பொருளாய் இருந்தது, ஆனால் நமக்கோ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற நமக்கோ தேவன் ஆவியினாலே அவைகளை வெளிப்படுத்தினார். சொல்லுங்க, வாசிங்க.
அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு மறைபொருள் ஒன்றுமில்லை, வெளியாக்கப்படாத ரகசியம் ஒன்றுமில்லை. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முறித்து ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷங்களை நான் உனக்கு கொடுப்பேன். அதுதான் அறிவு. அதுதான் அறிவை உணர்த்துகிற வசனம். அதை ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போமா? அறிவை உணர்த்துகிற வசனத்தை உனக்கு கொடுப்பேன் என்ற வாக்கு தத்துவம். நீங்களும் கூட இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவதாக தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனம். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உண்மையாய் அறிவை உணர்த்துகிற வசனம் கர்த்தரிடத்திலிருந்து எப்படி புறப்படுகிறது என்பதை தானியேல் தீர்க்கதரிசி இந்த வசனங்கள் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். மூன்றாவதாக ஆதியாகமம் 18:18 ஆபிரகாமை தனக்கு நண்பனாய் கொண்ட கர்த்தர், நான் செய்வதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? என்னுடைய சிநேகிதனுக்கு நான் சொல்லாம ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தை அவர் செய்ய மாட்டார். அந்த அறிவை கொடுக்கிறார். சோதமை அழிக்க போனார். ஆபிரகாம் நினைவு வந்தது. அந்த ரகசியத்தை அழிக்க போகிற காரியத்தை நான் ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன். தன்னுடைய சிநேகிதனாய் ஆபிரகாம் அல்லவா? ஆகவே சோதமை அழிப்பதை விட்டுவிட்டு ஆபிரகாமுக்கு தோன்றி ஆபிரகாமுக்கு சகல அறிவையும் கொடுத்தார். 50 நீதிமான்கள் அங்கே இல்லை. 50 நீதிமான்கள் இருந்தால் நான் ரட்சித்திருந்திருப்பேன். 10 நீதிமான்கள் கூட இல்லை. 10 நீதிமான்கள் இருந்தால் அழிவுக்கு தப்பி இருந்திருப்பேன். ஆண்டவர் துக்கத்தோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார். ஒரே ஒரு நீதிமான் தான் அங்கே இருந்தார், லோத்து. அந்த ஒரு நீதிமானை சோதமை விட்டு வெளியே கொண்டு வந்து அந்த சோதமை அவர் அழைத்தார். அந்த அறிவை கொடுக்கிறார். 50 பேர் இருந்தால் ரட்சிப்பு, 10 பேர் இருந்தால் அழிவுக்கு தப்பிவிடும். ஒருவன் மட்டும் இருந்தால் அவனை வெளியே கொண்டு வந்து நான் அழித்து விடுவேன். எவ்வளோ பெரிய தேவ ரகசியம் அது! அதை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழகாய் அறிவித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகல அறிவுகளையும் அறியும்படி கர்த்தர் நமக்கு அந்த வெளிப்பாட்டு வரங்களை தருகிறார். வெளிப்பாட்டு வரங்களை தருகிறார். போதகர் பாலியங்கிச்ச ஒரு முறை சொன்னார். அவர் சண்டேல மார்னிங்கில் பேசிவிட்டு மத்தியானம் ரெஸ்ட் எடுப்பதற்காக படுத்திருந்தார். திடீரென்று ஆண்டவர் மன கண்கள் முன்னுமால டிவியில் படம் காட்டுப்பவர் போல் அவருடைய சர்ச்சை காண்பிக்கிறார். அவங்க பணத்தை எண்ணுகிறார்கள், காணிக்கை எண்ணுகிறார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட மூப்பர், அதை நான் பேங்கில் போட போகிறேன், வாங்கி கொண்டு போய் ஒரு பகுதியை எடுத்து தன்னுடைய பீரோவுக்குள்ளே ஒழித்து வைத்துவிட்டு மீதியை நல்ல பிள்ளை மாதிரி வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த காட்சி கண்டதான் காரை எடுத்துக்கொண்டு வேகமாய் ஓடினார். ஆலயத்துக்கு போனார். அந்த மூப்பரை கையும் மையுமாய் பிடித்தார். சொன்னார், கர்த்தருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. நீ உனக்காக பணத்தை திருடினார், நான் திருடலையே. உடனே அவர் கூட்டி கொண்டு போனார். உன்னுடைய லாக்கரை தர, லாக்கரை அந்த மேஜைக்குள்ளே பார்த்தால் காணிக்க பணம் கட்டுக்கட்டாய் அங்கே உள்ள போடப்பட்டது. எப்படி அதை கண்டுபிடித்தார்? அறிவை உணர்த்துகிற வசனம். எப்படி அனனியா சப்பீராள் தங்களுடைய நிலத்தை விற்று ஒரு பகுதியை வஞ்சித்து கொண்டதை எப்படி பேதுரு அறிந்தார்? அறிவை உணர்த்துகிற வசனம் கிரியை செய்தபடினாலே அதை அறிந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அறிவு நமக்கு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம். மாரி செருலோ இந்தியா கூலியம் செய்யும்படி ஒரு முறை சென்னையில் பெரிய கூட்டம் விமானத்தில் வந்து கொண்டிருந்தார். திடீரென்று அவருடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்துக்கு மேலே
அந்த விமானம் இறங்கும்போது தமிழ்நாடு முழுவதும் வௌவால் நிறமான அசுத்த ஆவிகள், வௌவாலை போல கரு நிறமாய் வானமண்டலம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதை கண்டார். சுவிசேஷத்துக்கு விரோதமான ஆவிகள், விக்கிரக ஆவிகள், விபச்சார வேசித்தன ஆவிகள். ஆகவே இவர் ஒவ்வொரு ஆவியையும் ஆவிகளின் தலைவனையும் கடிந்து கொண்டார். கூட இருந்த ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாளர் அவரோடு விமானத்தில் வந்து கொண்டிருந்தவர் அவரை பார்த்து சொன்னார், இந்த தேசத்தில் காளி என்றால் யார்? அந்த ஆவி அங்கே கிரியை செய்கிறது. முருகன் என்ற ஆவி என்றால் யார்? அந்த ஆவி இங்கே கிரியை செய்கிறது. எசக்கி என்றால் யார்? அந்த ஆவி கிரியை செய். ஒவ்வொரு பேர்களாய் அவர் சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் உள்ளவங்களை தவிர அநேக பேர்கள் மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளவு தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறவைகளை பெயர்களை சொல்லி 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 நாளை நடக்கிற கூட்டத்தில் நீ கிரியை செய்யக்கூடாது, உன்னுடைய வல்லமையை நான் கட்டுகிறேன். ஒவ்வொரு ஆவியையும் கட்டி 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 1/2 மணி நேரம் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே வந்தார். எப்படி அவருக்கு அந்த பெயர்கள் வெளிப்பட்டன? எப்படி அந்த ஆவிகளின் உலகத்தை அவர் பார்த்தார்? அதுதான் ஆவிகளை பகுத்து உணர்கிறது மட்டுமல்ல, அறிவினால் தெரிந்து கொள்ளுகிற ஒரு பெரிய பெயர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில சம்பவங்கள் இப்போது இங்கிலாந்தில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். உலக ஃபைனல் நடக்கிறது. நீங்கள் எவ்வளோதான் கற்பனை கட்டி பார்த்தாலும், கற்பனையில் அங்கங்கே ஓடுறது போல் அப்படி இப்படி திங்க் பண்ணி பார்த்தாலும், அங்குள்ள ஃபுட்பால் மேட்சையோ அல்லது கிரிக்கெட் மேட்சையோ முழுவதுமாய் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் டிவியை நீங்கள் ஆன் பண்ணிங்கண்டா அங்கே உள்ள நடக்கிறத அப்படியே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக யார் ஓடுறா, யார் கோல் போடுறா உடனுக்குடன் தெரிகிறது போல கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து என்ன, எங்கே, எப்படி நடக்கிறது சகலவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அதை அறிவை உணர்த்துகிற வசனத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். சரி, உதாரணமாக பல எதற்காக இந்த ஆவியின் அறிவை உணர்த்துகிற வசனம் நமக்கு தேவைப்படுகிறது? பரிசுத்தவான்கள் இந்த அறிவை உணர்த்தி வசனத்தை பெற்று எப்படி செயல்பட்டார்கள்? ஒரு சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். முதலாவது, ஆதாமை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அவன் தேவனோடு சஞ்சரித்த நாட்களில், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தரோடு இன்பமாய் இருந்த வேளையிலே, நீதிமொழி 8:30-31 அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்த காலத்தில் ஆண்டவர் பல அறிவுகளை அவனுக்கு கொடுத்தார். விசேஷமாய் ஆண்டவர் சிருஷ்டித்த சகல மிருகங்களையும் அவனிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார். சகல பறவைகளையும் அவருக்கு முன்பாக கொண்டு வந்தார். ஆதாமை பார்த்து, நீ அவைகளுக்கு பெயரிடு என்று சொன்னார். சும்மா அப்படி இப்படி பேர் சொல்ல முடியாது. பேர் வைக்கணும்னா அந்த மிருகங்களினுடைய சுபாவங்களை அறிந்திருக்கணும், அந்த மிருகங்களின் குணாதிசயத்தை அறிந்திருக்கணும், அதனுடைய செயல்பாடுகள் என்ன. ஒவ்வொரு மிருகத்தையும் அந்த அறிகிற அறிவினாலே அதையெல்லாம் உணர்ந்து, எத்தனை கோடிக்கணக்கான மிருகங்கள் இந்த பூமியில் இருக்கிறது, எத்தனை லட்சக்கணக்கான பறவைகள் இந்த பூமியில் இருக்கிறது, அவைகளுக்கு பேர் வைக்கக்கூடிய விசேஷ அறிவு. அந்த அறிவின் வசனம் இருந்தால்தான் ஒரு சூழ்நிலைக்கு பெயரிட்டு சுட்டி காண்பிக்கலாம். அவன் பெயரிடுகிற அறிவை பெற்றிருந்தார். மோசைக்கு ஒரு பெரிய அறிவு இருந்தது. முதல் 5 ஆகமங்களை எழுதினவர் மோசே. இயேசு கிறிஸ்துவும் கூட மோசே அவைகளை எழுதினதை புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். மோசே பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சிருஷ்டிப்பை எழுத வேண்டும் என்றால் அந்த அறிவை உணர்த்துகிற வசனம்தான். முதல் நாளில் என்னென்னலாம் சிருஷ்டிக்கப்பட்டது, 2ஆம் நாளில் என்னென்ன சிருஷ்டிக்கப்பட்டது, ஆதாம் ஏவாள் எப்படி விழுந்து போனார்கள், சகல முற்பிதாக்களை பற்றியும் 5 ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த அவ்வளவு வேத வசனங்களை எழுதணும்னா அந்த அறிவை உணர்த்துகிற வசனம் அவருக்கு தெரிந்தால்தான், அந்த வரம் இருந்தால்தான் அப்படி எழுதியிருக்க முடியும். ஆகவே முதலாவது பெயரிடுகிற அறிவு.
ரெண்டாவது வேதங்களை எழுதக்கூடிய அறிவு. 1 பேதுரு 1:21 பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள். எப்படி எழுதினார்கள்? அதுதான் அறிவை உணர்த்துகிற வசனம். மூன்றாவதாக தேவனுடைய நோக்கம், தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய சித்தம், இதை அறிகிற அறிவு. சாமுவேல் ஒரு சின்ன குழந்தை தான். ஆனால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னபோது அந்த சிறிய வயதிலே ஏலியினுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை ஆண்டவர் சுட்டி காண்பித்தார். அப்படிப்பட்ட பாவங்கள் என்ன என்றே அவன் உணர்ந்திராத ஒரு குழந்தை பருவம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்துக்கு காணிக்கை கொண்டு வந்து பலி செலுத்துகிறவரை இந்த பெண்களோட கூடுகிற ஒரு பயங்கர பாவம். ஆண்டவர் சொல்ல போகிற நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். இந்த ஏலியின் பிள்ளைகள் செய்த பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். எந்த பலினாலாவது எந்த காணிக்கையினாலாவது அவருடைய பாவம் நிவர்த்தி ஆவதில்லை. சின்ன சாமுவேல்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய அறிவை உணர்த்தி பேசினார். ஆகவே கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஒரு பாலகனை போல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது அந்த அறிவை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாலாவது, சகல ரகசியங்களை அறிகிற அறிவு. சகல ரகசியங்களை அறிகிற அறிவு. பாருங்கள், கழுதையை தேடி சவுல் என்ற வாலிபன் 3 நாளாக தேடி 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 தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இங்கே யாராவது தீர்க்கதரிசி இருக்கிறார்களா? அறிவை உணர்த்துகிற வசனம் உள்ளவங்க யாராவது இருக்காங்களா? அப்போதான் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து அவர்கிட்ட சொல்லுகிறார்கள். ஆகவே சாமுவேல் தீர்க்கதரிசிகளை பார்க்க போன உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், காணாமல் போனவனுடைய தகப்பனுடைய கழுதைகள் 3 நாட்களுக்கு முன்பாகவே அகப்பட்டு விட்டன. இப்போது நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். முழு இஸ்ரவேலரும் உன்னை நாடப் போகிறார்கள். நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாகும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய ரகசியம்! கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இந்த ரகசியத்தை அழகாய் ஆண்டவர் சொன்னார். அறிவை உணர்த்துகிற வசனம் அவ்வளவு அருமையானது. ஒரு முறை மலேசியாவில் மந்திரவாதியின் கையில் சிக்கப்பட்டு இந்த மந்திரவாதி அவனுடைய பணத்தெல்லாம் உறைந்து அவர்களை ஓட்டாண்டி ஆக்கி கொண்டிருந்தார். மந்திரவாதியின் கையில் அடிமைகளாக இருந்தார்கள் இந்து குடும்பத்தார். இந்த வீட்டில் முன் அறையில் அந்த மந்திரவாதியுடைய ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி பெரிய ஃபோட்டோ பூஜை பண்ணி அவனுக்கு மாதம் சம்பளம் எடுத்த உடனே காணிக்க அவனுடைய சம்பளத்தில் பாதியை கொண்டு கொடுக்கணும். அப்படியே அவங்கள பிழைந்து கொண்டு இருந்தான். அவர்கள் என்னை அழைத்தார்கள், இந்த மந்திரவாதி இப்படியில் சிக்கியிருக்கிறோம், ஒரு மாதம் சம்பளம் கொடுக்கலன்னா சூனியம் செய்வான், தலை தீப்பிடித்து எரியும், பயந்து போய் கொடுப்போம், எப்படியாவது எனக்கு உதவி செய்து காப்பாற்றுங்க. ஆகவே நான் ஆஃபீஸில் லீவ் போடுறக்கா என்னுடைய ஆஃபீஸர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், மத பிரச்சாரம் பண்ண போகிறா, உனக்கு லீவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு விரோதமாக அந்த அதிகாரி பல காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். லீவு கேட்க போனால் அவர் செய்த காரியங்கள் சொல்ல முடியாது. நான் டாக்டர் கிளிஃபர்ட் குமாரை பார்க்க போய் ஜெபம் பண்ண போனேன். அவர் சொன்னார், ஒரு பெரிய கரமுனைங்களை தூக்கி சுமக்கிறது, நீ விமான நிலையத்துக்கு போகும்போது உன் விமானம் இந்த நேரத்தில் இன்னும் கோடு போட்டு இந்த மாதிரி ஒரு வடிவம் அதில் இருக்கும். கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். நீ அந்த மந்திரவாதியின் பிடியிலிருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவாய். மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். ஒரு ஏழை பிள்ளை, ஒரு 17-18 வயது பிள்ளை, வெள்ளை ஷர்ட்டு போட்டிருக்கிறது, கருப்பு பாவாடை, தன்னுடைய முடியை முன்னால் ஒரு சடையை முன்னால் போட்டிருக்கோம், ஒரு சடை பின்னால் போட்டிருக்கோம். அவளுக்குள்ளே ஒரு தற்கொலை ஆவி கிரியை செய்கிறது. நீ அவளை விடுதலையாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர்னோடு இருந்து செயல்படுவார். என்ன ஆச்சரியம்! நான் இந்த வீட்டுக்கு போய் உபவாசத்தில் உட்கார்ந்தேன். 4ஆம் நாள் ஆண்டவர் அந்த மந்திரவாதியை காண்பித்தார். இந்த மந்திரவாதி இந்த இரவு முழுவதும் நீ கடிந்து கொண்டு அவன் மேலே இயேசுவின் இரத்தத்தை நீ அக்கினியாய் தெளித்து கொண்டே இருக்கணும்.
உலகத்தில் இருக்கிறவனிலும் நான் பெரியவர் என்பதை நிரூபிப்பேன். அவன் தோற்று புறமிது முதுகிடுவான். இந்த குடும்பத்தை நான் ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டேன். அப்படியே ஆண்டவர் செய்தார். முடித்து விட்டு ஒரு சின்ன எஸ்டேட்டு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு முன்னால் முற்றத்தில் ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் வந்தவளுக்கு ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒரு பெண்ணின் மேல் தலையை கை வைத்து ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் எனக்குள்ள இருந்து வல்லமையாக எழும்பி, உனக்குள் இருக்கிற அந்த தற்கொலை ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். திடீரென்று கண்களை திறந்து பார்த்தேன். டாக்டர் கிளிஃபர்ட் குமார் சொன்ன அதே பெண். வெள்ளை துணி போட்டிருக்கிறாள், கருப்பு பாவடை, ஒரு ஜடை முன்னால் போட்டிருந்தாள். அப்படி சொன்னது தான் அவள் தேம்பி 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 அழுதாள். தேம்பி தேம்பி அழுதாள். நான் சொன்னேன், உன்னை விடுதலை ஆக்குவதற்காக கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்து எங்களுடைய தேசத்தில் உள்ள தேவதாசனுக்கு உன்னை பற்றிய தரிசனத்தை கொடுத்து என்னை அனுப்பினார். அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நோக்கம், சித்தம், சகல அறிவுகளை அறியக்கூடிய ஒரு ஞானம். அடுத்ததாக, ஐந்தாவதாக, ஆண்டவர் ஏன் இந்த அறிவை உணர்த்துகிற வசனத்தை கொடுக்கிறார்? நம்மை திடப்படுத்தி கொள்வதற்காக, நம்மை பலப்படுத்தி கொள்வதற்காக, நம்முடைய சோர்விலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்காக. பெரிய தீர்க்கதரிசி தான் எலிசா. ஆனாலும் அவருக்கு ஒரு சோர்வு வந்தது. இயேசபேல் சவால் விட்டு, நாளைக்கு இந்நேரத்தில் அவனுடைய தலை அதில் இருக்காது, சோர்ந்து போய்விட்டார். ஓடி போய் ஒளிந்தார் குகைக்குள்ளே. ஒரு செடி கீழே படித்து கொண்டார். அப்போது ஆண்டவர் பேசினார். பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, அவனுடைய வாய்க்கு முத்தம் செய்யாத 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன். ஏன் அப்படி சொன்னார்? ஏனென்றால் எலியா நினைத்து கொண்டிருந்தார், நான் மாத்திரம் கர்த்தருக்கு வைராக்கியமாயிருக்கிறேன், நான் மாத்திரம் தீர்க்கதரிசிகளில் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், நான் மாத்திரம் கர்த்தருக்காக இருக்கிறேன். இல்லை, உனக்கு இன்னொரு அறிவு, இன்னொரு அறிவு. 7000 பேரை, பாகாலுக்கு முத்தமிடாத 7000 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன். அந்த அறிவு வந்தபோது எலியாவுக்குள்ள ஒரு புது பலன், எல்லா சோர்வின் ஆவிகளும் நீங்கி உற்சாகத்தின் ஆவினாலே அவர் நிரப்பப்பட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை பெருக பண்ணுவேன். அந்த அறிவை உணர்த்துகிற வசனம் அவரை திடப்படுத்தினது, பலப்படுத்தினது. அடுத்ததாக, ஆறாவதாக, பொய் தந்திரங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பொய் தந்திரங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எலிசாவுக்கு ஒரு ஊழியக்காரன் இருந்தார், கேயாசி. நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து சுஸ்தமாகி போகிறதை அவன் பார்த்தான். என்ன நம்ம எஜமான் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்து விட்டு, குஷ்டரோகி குணமாக்கி விட்டு, ஒரு காணிக்கையும் கூட வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாரே, நாம் போய் ஏதாவது கிடைக்குமா? ஆகவே நாகமானுடைய ரதத்தை பின்தொடர்ந்து ஓடினான். நாகமானுக்கு இப்போ குஷ்டரோகம்லாம் நீங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய தேசத்துக்கு, சீரியா தேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். எலிசாவின் ஊழியக்காரன் ஓடி வருகிற பார்த்தோன்னே ரதத்தை நிறுத்தினான். உனக்கு என்னப்பா வேணும்? அவன் சொன்னான், என் எஜமா உங்ககிட்ட இத்தனை மாத்து வஸ்திரம், இவ்வளோ பொற்காசுகள், இவ்வளோ வாங்கிட்டு வர சொன்னேன். அப்படியா? தாராளமாய் நான் எடுத்துக்கொள். நான் கொடுக்குமா? வேண்டான்னாரு. ஆனால் நான் எல்லாம் பரிசாக கொடுக்கறது தான் எடுத்துகிட்டு வந்தேன். வேண்டிய மட்டும் கொடுத்தார். திரும்பி வந்த போது எலிசா கேயாசியை பார்த்து கேட்டார், எங்கே போய்விட்டு வந்தார்? எங்கே போய்விட்டு வந்தார்? இல்லை, நான் சும்மா அப்படியே போயிட்டு, நீ போகும்போது என்னுடைய ஆத்துமா உன்னோடு கூட வரவில்லையா ஒலிவ தோப்புகளை வாங்குறதற்கு? இதுதான் காலமா? நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன்னுடைய சந்ததியும் தொடர்ந்து பிடிக்கும். அந்த நேரமே அந்த குஷ்டரோகம் மேலே வந்தது. எப்படி அதை கண்டுபிடித்தார்? அதுதான் அறிவை உணர்த்துகிற வசனத்தின் மூலமாய்
தன்னுடைய உள்ளத்தை கேயாசியினுடைய உள்ளத்தை இணைத்து அவன் எங்கே போகிறான், என்ன பேசுகிறான், எப்படி இங்கே வந்து நடிக்கிறான், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த அறிவை உணர்த்துகிற வசனம் ரொம்ப 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 முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்கே போனாலும் காலை எழும்பும் போது கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் யார் யாரை சந்திப்பேன், யார் யாரோடு எப்படி நான் நடக்கணும். சந்திக்கிற மக்களை நீங்கள் வெளியே பார்த்து சிரித்தாலும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இவரை பற்றிய சில ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த ஆண்டவரை, உம்மை பற்றி திட்டமாய் நான் இடத்துல சொல்லுவேன். சில ரகசியத்தை எனக்கு சொல்லும். இந்த சூழ்நிலையை பற்றி சொல்லும். இந்த வீட்டில் போய் நான் தங்க போகிறேன், இந்த ஹோட்டலில் போய் நான் தங்க போகிறேன், இந்த ஹோட்டலில் எப்படிப்பட்ட ஆவிகள், ஒருவேளை விபச்சார வேசித்தன ஆவிகள் இருக்கும் என்றால் என் மேலே ஒரு அக்கினி பற்றி எறியணும். அந்த விபச்சார ஆவிகளை நான் சுட்டெரிக்கணும். ஆண்டவரே, நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ சகல அறிவுகளையும் அறிகிற அந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி தாரும். ஆண்டவர் சில ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய சில காரியங்களும் உண்டு. ஆண்டவர் சில ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது உங்கள் சுயநலத்துக்காக அதை பிரயோஜனப்படுத்தி விடக்கூடாது. சில இடத்துல ஒரு வெளிப்பாடை சொல்லி அதை வச்சு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போதுங்க, உங்களை அதுக்காக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ரகசியத்தை சொல்கிற நல்லதான், இலவசமாக பெற்றீங்க, அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதை வச்சு அந்த ஆள்கிட்ட என்ன கறக்கலாம், கார் வச்சுருக்காரா, நான் மதுரை வரைக்கும் போகணும், எனக்கு டிரைவர் போட்டு கொடுங்க, இல்லை, அது ஆண்டவர் உங்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்தினான். ஆண்டவருக்காக நீங்கள் பயன்படுத்துறது மிகவும் நல்லது, அவருடைய ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற நல்லது. ஆனால் சுய ஆதாயத்துக்காக அதை பயன்படுத்தும் போது அதை ஆண்டவர் துக்கப்படுவார். அதுக்கு பேர் அந்த வரம் கிரியை செய்யாமல் போய்விடும். ஆண்டவர் திரும்ப திரும்ப மத்தேயு 10 சொல்லுகிறார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் அதை கொடுங்க. சில ரகசியங்களை ஆண்டவர் சொல்லிவிட்டு வெளிப்பாடுகளை கொடுத்து விட்டு இதை யார்ட்டும் சொல்லாதே, நீ வைத்து ஜெபம் பண்ணு, இதை வச்சு ஊர் பூரா டமாரம் அடிக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் இருதயத்தை ஊற்றி இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை நடக்குது, இந்த கணவன் வேசித்தனத்துக்குள்ளே போய்விட்டான், அல்லது இந்த மனைவி வேசித்தனத்துக்குள்ளே போய்விட்டாள், நீ உன்னுடைய உள்ளத்தில் வைத்து நீ ஜெபம் பண்ணு. அதை நீங்கள் டமாரம் அடிக்க ஆரம்பிச்சிங்களோ, ஐயோ அந்த குடும்பமா, அந்த குடும்பத்தை பற்றி கர்த்தர் எனக்கு என்ன வெளிப்படுத்தினார் தெரியுமா, உங்கள் ஜெபத்துக்காக சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லிடாதுங்க, அந்த கணவன் சொன்னீங்க, ஆண்டவர் அதில் பிரியப்பட மாட்டார். அநேக ரகசியங்களை ஆண்டவர் தானியேலுக்கு கொடுத்து விட்டு முடிவு காலம் வரைக்கும் ஏதோ முத்திரை போடு, இதை சொல்லாத, யார்கிட்டையும் சொல்லாத, நான் சொல்லாத. ஆண்டவர் சில ரகசியங்களை மறைத்து வைக்கிறார். ரகசியங்களை மறைத்து வைப்பது ராஜாக்களுக்கு மேன்மை. எலிசா அநேக இரட்டிப்பான வரம் பெற்றிருந்தாலும் சுனேமியாள் மகன் மறிக்க போகிறத ஆண்டவர் ரகசியமாக வச்சிருந்தார். எலியா அதை ஆச்சரியப்பட்டு, எனக்கு ஆண்டவர் அதை அறிவிக்கவில்லை. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியது. உபாகமம் 29:29 சொல்கிறது, மறைவானது கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. சரி, அறிவை உணர்த்துகிற வசனம் நமக்கு சில அறிவுகளை கொடுத்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் எப்படி கிரியை செய்ய வேண்டும், ஞானத்தின் வசனத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அறிவு என்பது ஒரு வரம். அந்த அறிவை பற்றி எப்படி செயல்பட வேண்டும், அதுதான் ஞானத்தை உணர்த்துகிற வசனம். அறிவை உணர்த்துகிற வசனத்திலிருந்து சரிவாக தெரிஞ்சுக்கலாம். சாலமோனுக்கு அந்த ஞானம் இருந்தது. 2 பேர் ஒரு குழந்தைய தங்க குழந்தைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யாருடைய குழந்தைன்னு எப்படி சொல்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்றைக்கி விஞ்ஞான ரீதியில் டிஎன்ஏ பார்த்து இன்னாருடைய குழந்தைன்னு சொல்லிடலாம். சாலமோன் நாட்கள் அப்படி சொல்ல முடியல. ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குழந்தைய 2 வெட்டி அவளுக்கு பாதி இவளுக்கு பாதி கொடுத்துரு. உண்மையிலே வெட்ட சொன்னாரா?
இல்லை, தேவனுடைய ஞானம். உண்மையான தாயுடைய குடல் துடிக்கும். அடுத்தவா சொன்னா அவளுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 2 துண்டா வெட்டி போட்டுருங்க. அவ கள்ள தாய், தாய்க்கே லாய்க்கில்லாதவா. ஆனால் உண்மையான தாய் வயிறு துடித்ததை ஞானத்தின் மூலமாய் சாலமோன் கண்டு கொண்டார். ஆகவே அறிவை உணர்த்துகிற வசனம் மட்டும் இருந்தால் போதாது, ஞானத்தை தெரிவிக்கிற வசனமும் நமக்கு தேவை. ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்கணும், ஞானம் கேட்கணும். ஆகவே சில அறிவுகளை அறியும் போது எப்போதுமே நான் எப்படி செயலாற்றணும் ஆண்டவரே, இதற்கு என்ன வழிமுறையை நீர் வைத்திருக்கிறேன், அப்போ ஆவியானவர் அந்த வரத்தையும் நமக்கு சேர்த்து செயல்பட உதவி செய்வார்.